இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 4 பசங்க எந்த ஒரு சம்பந்தமே இல்லாத, எந்த ஒரு முன்பகையோ இல்லை எந்த விரோதமோ இல்லாத ஒரு நார்த் இந்தியன் பையனை ரீல்ஸ்க்காக கஞ்சா அடிச்சுட்டு வெட்டியிருக்கிறானுங்க. அவங்க தப்பு இவங்க தப்பு அதெல்லாம் இப்போ அதெல்லாம் யோசிக்க கூடாது. பெற்றோர்கள் தப்பு. 18 வயசு வரைக்கும் நம்ம பெத்த பிள்ளைங்களுக்கு நம்ம தான் பொறுப்பு. அந்த பிள்ளைங்க தவறான வழியில போனாலும் நம்ம தான் பொறுப்பு. நல்ல வழியில போயிட்டு நமக்கு பெருமை சேர்த்தாலும் நம்ம தான் பொறுப்பு. ஏன்னா 18 வயசு வரைக்கும் நம்ம என்ன சொல்லி வளர்க்குறோமோ பிள்ளைங்களுக்கு அதுதான். நம்ம பெத்த பிள்ளைங்க நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா எப்படி? இப்போ உலகம் ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்குது. அது என்னவோ உண்மைதான். அதெல்லாம் யாருமே இப்ப இல்லைன்னே சொல்லல. உலகம் ரொம்ப சீரழிஞ்சு போய் கிடக்கு. ஒரு எப்படி சொல்றது, கஞ்சா, குடிப்பழக்கம் இதெல்லாமே அதிகமாயிடுச்சு. இப்பெல்லாம் 18 தாண்டாத பசங்களே இப்ப அதெல்லாம் செய்யறாங்க. ஆனா நம்ம தானே நம்ம பசங்களை பார்க்கணும். வேலை 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 போறோம். ஓகே, நம்ம யாருக்காக போறோம், யாருக்காக உழைக்கிறோம், யாரோட ஃபியூச்சருக்காக நம்ம உழைக்கிறோம்? நம்ம ஃபியூச்சருக்கா? இல்ல, நம்ம ஃபியூச்சர் யாரு? நம்ம பசங்க தானே. இப்ப அந்த பசங்களே பார்க்கலன்னா அப்புறம் அதுல என்ன இருக்கு?